கன்டின்யூ பண்ணுறோம். இப்போ 24 656ங்கிறது ஒரு மைனர் டெய்லி பாயிண்ட் அது. இப்போ ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு எப்பயுமே நான் பார்த்துங்க மார்க்கெட் எங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ வீடியோ போட்டல ரொம்ப பெரிய அக்யூரசி அது வந்து அ ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட்டுக்குள்ளேயே நடந்தது. அ நெறைய இடங்கள்ல அது நடக்கும். பட் என்ன ஒரு ரிஸ்க்குன்னா, அந்த அக்யூரசி எல்லா இடத்துலயும் நம்மளால எடுக்க முடியுமான்னா, எடுக்க முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும். அதாவது ஹெவி ஒர்க் பண்ணணும். நெறைய நெறைய நம்பர்ஸ் பக்கத்து பக்கத்துல மிங்கிள் ஆகும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு டாப்பையோ, பாட்டத்தையோ விட்டுருப்போம். சார்ட் தப்பா இருக்கும். சார்ட் இவங்க அப்டேட் பண்றாங்க சாஃப்ட்வேர்ஸ். அவங்களோட அப்டேட்டே கொஞ்சம் தப்பா இருக்கும் சில நேரங்கள்ல. ஏன்னா என்எஸ்சில சைட்லயும் பார்த்து இந்த சார்ட்டையும் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, தப்பா இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம் ரெஃபர் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்போ இருக்கிற சார்ட்டை வச்சு தான் நம்ம பேஸ் போக முடியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நான் ரெஃபர் பண்ணிக்குவேன். அதாவது இம்பார்ட்டன்ட் லோஸ் அண்ட் ஹைஸை மட்டும் ரெஃபர் பண்ணிக்குவேன். மைனர் ஹைஸ் அண்ட் லோஸை அவ்வளோ பெருசாக பண்ணுறதில்ல. நிறைய இடத்துல இது இப்போ இப்போ என்னன்னா நிறைய நம்பர்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஆவரேஜாக எடுத்துரும். இந்த மாதிரி இடத்துல ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 50லேருந்து 75 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்குள்ளே ஆவரேஜ் எடுக்கும் நிறைய இடத்துல. அப்போ இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் ஒருவேளை நீங்கள் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம், மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல பை பண்ணிங்க. இல்லை மேலே வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடை வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். நீ டிசைட் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கிங்க. பட் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகவே போகாதீங்க. எப்பயுமே ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகவே போகாதீங்க. ஓகே. இன்னொரு வந்து டிஸ்க்ளைமர் இது என்னென்னா, இந்த மார்க்கெட்டில் பணத்தை வந்து யாரை நம்பி கொடுக்காதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணி பழங்க. தவறோ ரைட்டோ ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி பழகுங்க. யாரையும் பிலீவ் பண்ணி நீங்கள் பணத்தை கொடுக்கணும்னு இதே இல்லை. இப்போ உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா கூட அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கைடு பண்ணலாம் ஒழிய, நம்ம வாங்கி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ வந்து அட்வைசபிளும் இல்லை. அது கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரமும் அது அகேன்ஸ்ட் தான். செபி ரூல்ஸ் பிரகாரமும் அது அகேன்ஸ்ட் தான். ஆனால் பணத்தை வாங்கி நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து வாங்கி ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க அதை நம்ம சொல்ல முடியாது. பணத்தை கொடுத்து நீங்கள் என்கிட்ட வந்து பண்ணாதீங்க. கைடன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். டிப்ஸு வாங்காதீங்க. டிப்ஸு நான் கொடுக்குறது இல்லை. இப்போ ரீசெண்டாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வேணான்னு விட்டுட்டோம். ஆனால் அப்போ ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு மைல்டாக. ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அது வேண்டாம், அது ஒத்துவராது அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ என்னென்னா, நம்மளே சம்பாதிக்க முடியல அப்படின்னா அப்புறம் டிப்ஸ் கொடுத்து வேறு யாரையும் சம்பாதிக்க போகிறோம்? அதனால் இப்போ வந்து இப்போ நான் சம்பாரிச்சிக்குவேன். என் பாயிண்ட்டை வச்சு நான் சம்பாரிச்சிக்குவேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏர்ன் பண்ணிக்குவோம். அதனால் டிப்ஸ் தேவையே இல்லை. ஓகே. நம்ம நிறைய வேறு டாபிக் பேசாமல் கரண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ இது ஒரு மைனர் லோ இல்லைங்களா? அடுத்த லோஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோ. இப்போ இந்த லோவுக்கு ஆனால் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். பக்கமாக இருக்குது பாருங்கள். அப்போ இதை பிரேக் பண்ணி நின்றுச்சுன்னா இது எங்கே பிரேக் பண்ணி நிற்கும்? எங்கே பிரேக் பண்ணி நிற்காது? அது முதற்கொண்டு வந்து ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண சொல்லலாம். எந்த இடத்துலலாம் பிரேக் பண்ணும், எந்த இடத்துலலாம் அது சப்போர்ட்டாக எடுக்கும், எந்த இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லை, ப்ரீடேட்டர் லைன், ஆங்கிள் லைன். இதோட லைன்ஸ், அதாவது ஆங்கிள் லைன், ஜாமெட்ரிக்கல் லைன்ஸ். இந்த 45 டிகிரி லைன் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் பிச்சு. பட் இதுக்கு கீழே மார்க்கெட் வீக்கு, இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. இதுக்கு மேலே வந்து போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்கும். கீழே வரப்போ கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் க்ரீப் ஆயிரும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி. இப்போ அதனால தான் இப்போ இந்த இடங்களில் மார்க்கெட் ஏன் க்ரீப்பாக இருக்குன்னா இதுதான் காரணம். இதில் மார்க்கெட் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஏன் ஸ்லோவாக இருக்குது, மார்க்கெட் இங்கே ஸ்லோவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கொண்டு சொல்ல முடியும். சொன்னால் கொஞ்சம் பிலீவ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கணும், அதை நினைவு வச்சுக்கணும். இது எடுத்துக்கணும், டேட்டாஸ் எடுத்துக்கணும் ஃபாஸ்ட் மார்க்கெட்டை பற்றி. டேட்டாஸ் எடுத்துக்கிட்டால் அதை வந்து இது பண்ண முடியும், ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோ 1808. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் லோஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். மற்றெல்லாம் எடுக்க வேணாம்னா எடுக்கணும், ஒர்க் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? 16828. இந்த லோவுக்கு செக் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரைடேவும் மண்டேவும் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஃப்ரைடே இல்லை மண்டே டியூஸ்டே இந்த லோஸ்க்கு. அப்போ இது எங்கே ரீச் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிளே போயிருமா அப்படின்னா, இந்த ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கிள் போகாது. ரொம்ப ரேர் கண்டிஷன். இது பிரேக் பண்ணி அப்டெண்ட் ஆயிருந்தால் கூட இந்த ஆங்கிளை ரீச் பண்ணும். பட் அந்த இடத்துல ரீச் பண்ணுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஃபாஸ்ட்டாக இப்படி போய் அது வந்து, ஏன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா, நேற்றுக்குன்னா செவ்வாய்க்கிழமை நெக்ஸ்ட் வீக் 17ஆம் தேதி இந்த ஆங்கிளை வந்து ரீச் பண்ணணும். டைம் வித் ப்ரைஸ் கான்செப்டில் இந்த ஆங்கிளை வந்து செவ்வாய்க்கிழமை ரீச் பண்ணணும். ஒருவேளை அங்கே ரீச் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட்டு இப்போ எடுத்து வச்சேன், நோட் பண்ணி வச்சேன். பாருங்கள், திருப்பி உங்களுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இது வந்து 21,928 இருக்குது. ஃப்ரைடே வந்து 25,878 இருக்குது. பட் இது வந்து ஒன்றும் போக வேண்டியிருக்கு. இந்த ஆங்கிளுக்கு கீழே நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கனால, இப்போ பாருங்கள், சில ஆங்கிள்ஸ் வந்து இதுக்கு கீழே நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. அதை போட்டால் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நான் கிளியராக பார்ப்பேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இந்த இடத்துக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு அந்த இடத்துக்கு போகாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ என்ன போகும்? ஆனால் ஒரிஜினலாக தான் கான்செப்ட், அங்கே போகணுங்கிறது தான் கான்செப்ட். $24,628 இது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 325 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகும். 24,953 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போது? நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே மண்டே. இப்போ மண்டே அதை தாண்டினா 25,278 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து இந்த பாயிண்டில் வந்து பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அந்த பையிங் செல்லிங் வந்து இருக்கும். இந்த ஆசோசியேஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த லோஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 to 325 பாயிண்ட் இருக்கும். இந்த ஒரு நம்பர் பிரகாரம். இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இருக்குன்னா, $24,928 ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. எப்போன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரைடே டு டியூஸ்டே. இப்போ ஃப்ரைடே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 24,928 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆங்கிளில் வந்து ஜூன் 2022 17 லோ, அந்த லோக்கு வந்து $24,933.45 வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா ஃப்ரைடே. இது வந்து ஃப்ரைடே வந்து இந்த டைம் டிவிஷன் ஃப்ரைடே வருது. இதெல்லாம் எப்போங்க மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்குல்ல, அப்படி போனால் மட்டும்தான். சரி, ஒரு வேளை இந்த டைம் டியூரேஷனுக்கு முன்னாடியே இன்றைக்கி மத்தியானமோ இல்லை நாளைக்கோ இல்லை ஃப்ரைடேவோ இதை உடச்சி இந்த லோ உடச்சி நம்ம சொன்ன அந்த பாயிண்டில் கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ 250 பாயிண்ட் சொன்னாங்களா, அந்த பாயிண்டில் கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். அந்த ரிவர்சல் பாயிண்ட்லாம் வேறு பாயிண்ட்டாக இருக்கும். அது வந்து அங்கே போகணும், ஆனால் அங்கே போகலை, இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு ஒரு க்ரீப்பிங் ஆங்கிள் எடுத்துக்கும். ஆனால் அங்கே தான் மார்க்கெட், இப்போ நான் சொன்ன இடத்துக்குலாம் மார்க்கெட் வந்து மினிமம் போய் ஆகணும், அட்லீஸ்ட் போய் ஆகணும். அந்த இடத்துல போய் நிற்குமானா நிறைய இடங்கள் நிற்கும். அட்லீஸ்ட் நிற்குமானா இதுக்கு நிறைய ஆவரேஜஸ் எடுக்கும். இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட் பார்த்தீங்களா, 24,928, 933, 53. இப்போ அப்படின்னா இந்த ஆவரேஜ் எடுத்துருவோம் அந்த இடத்துல. அப்போ எக்ஸாக்ட் டயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் 93 எடுக்கும், 933 எடுக்கும், ஒரு டயத்தில் 928 எடுக்கும். பக்கமாக வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறது, இந்த அனலைசிஸ் கொண்டு பண்ண முடியும்.
ஓரளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்விங் ட்ரெண்டை பற்றி அப் ட்ரெண்ட் இருக்குங்கிற கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறோம். பிரேக் ஆச்சுன்னா மாற்றிக்கணும், அவ்வளோதான். சொன்னமே வரலையே அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? லூஸ் பண்ணுவோம். சொன்னது வரலேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. மார்க்கெட் திரும்பிச்சுன்னா எதிர்நீச்சல் போகக்கூடாது, திரும்பிக்கணும். சிம்பிளாக. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.